உங்களுடைய பிஸ்னஸாக இருக்கட்டும், உங்களுடைய பொருளாதாரமாக இருக்கட்டும், உங்களுடைய மினிஸ்ட்ரியாக இருக்கட்டும், இது எல்லாமே எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு தெரியுமா? கணவன் மனைவியோடைய உறவு, அண்டர்ஸ்டாண்டிங். கையை தட்டுங்க. இது இந்த ஏன்னா இது எப்படிறான்னு பார்த்தா ஆண்டவர் சொல்றாரு, உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணு, அப்பொழுது உன் ஆயுசு நாட்கள் பெருகும். ஏங்க, ஏன் ஆயுசு நாட்கள் பெருகணும்னா, நான் நல்லா சாப்பிடணும், நல்லா எக்ஸசைஸ் பண்ணியிருக்கணும், நல்லா என்னை பார்த்துக்கணும், இருந்தால் ஆயுசு நாட்கள் பெருகும் சொல்லலாம். அப்படியும் இருந்து ஜிம்லேயே ஒருத்தனா என்னது போகிறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உன் தாய் தகப்பனை கனம் பண்ணு. அப்போ ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் இருக்குது, ஒரு டிவைன் கனெக்ஷன் இருக்குது. உன் தாய் தகப்பனை கனம் பண்ணும்போது, ஹானர் பண்ணும்போது ஏதோ ஒரு பெருக்கம் உண்டாகுது. நான் சொல்கிறேன், இங்கே ஒரு லைன் படி பிரியுது. ஹானர் பண்ணால் பெருக்கம் தானாக உண்டாயிரும் இயேசுவின் நாமத்து. அப்போ இது ஒரு டிவைன் கனெக்ஷன், இது ஒரு டிவைன் கனெக்ஷன். அதே போல தான் கணவன் மனைவி உறவு. இந்த உறவு அண்டர்ஸ்டாண்டிங்கில், இந்த உறவு சமாதானத்தில், இந்த உறவில் ஒன்றுக்கு ஒன்று புரிந்து கொள்ளுதலில் எந்த அளவுக்கு வளர்றாங்களோ அந்த அளவுக்கு உங்கள் பிஸ்னஸ் வளரும். இன்னும் சொல்ல போனால், இதில் நீங்கள் எந்த அளவுக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் நீங்கள் வளர்றீங்களோ அந்த அளவுக்கு தேவன் உங்களுடைய பிஸ்னஸில், உங்களுடைய பொருளாதாரத்தில், உங்களுடைய மினிஸ்ட்ரியில் செயல்பட முடியும். ஆமென். உள்ள தேவையானது அண்டர்ஸ்டாண்டிங். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள தேவையானது அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா யோவான் 15 பார்க்குறோம், செடியோடு கொடி இணையா விட்டால் கனி இருக்காது. செடியோடு கொடி இணைஞ்சிருக்க வேண்டியது அவசியம். நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய மினிஸ்ட்ரி, நம்மளுடைய பிஸ்னஸ், நம்ம செய்கிற காரியங்கள் கனி தரணும்னா நம்ம அங்கே போய் நோண்ட தேவையில்லை. நம்ம எங்கே வரணும்னா, கணவன் மனைவி உறவில் நம்ம எந்த அளவுக்கு சார்ந்து இருக்கிறோம், எந்த அளவுக்கு அந்த கொடியும் செடியும் பிணைந்து இருக்கும், நம்ம இதை சரி பண்ணால் போதும். ஒருவருக்கு ஒருவர் சார்ந்து இருப்பது. கனி தானாக வரும்.